Hello dear friends, welcome to this video. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து வி ரிச் குளோபல். இந்த ப்ராஜெக்ட் வந்து துபாயை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா லேர்ன் அண்ட் ஏர்ன் கிரிப்டோ. ஸோ நம்ம இங்கே எஜுகேஷன் மூலியமாக வருமானத்தையும் சம்பாதிக்க போகிறோம். எது ரிலேட்டடான எஜுகேஷன் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ஒரு எஜுகேஷன் வீக்லி பேசிக்ஸில் ஜூம் மூலியமாக நமக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ளஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்டு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், வெப்3 அண்டு ஏஐ டெக்னாலஜி பார்த்தினா அனைத்து விதமான எஜுகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீக்லி பேசிக்ஸில் ஜூம் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வி ரிச் குளோபல் ப்ராஜெக்டோடைய மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்பிளனேஷன் வந்து டெய்லி ஜூம் மூலியமாக வந்து நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ லேர்ன் வித் ஏர்ன் கிரிப்டோ அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெறும் $10 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் 2 விதமான வருமான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன்கம் அண்ட் செகண்ட் வந்து நான் ஒர்க்கிங் இன்கம். இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறது குளோபல் ஆட்டோஃபில் மெத்தட்ல வரும். ஸோ அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து $10 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாச்சு. இப்போ ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது 2 மேட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 லெவல்ஸ் இருக்கு. இந்த ஒர்க்கிங் பிளான் என்னதான் நம்ம ஒர்க்கிங் பிளான்னு சொன்னாலும் இது நீங்க ரெஃபரே பண்ணலனா கூட உங்களோட ஐடி அண்டர்ல வந்து ஐடிஸ் வந்து பிளேஸ் ஆகி அதன் மூலமா பிளேஸ்மெண்ட் இன்கம் சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது நம்ம ஒர்க்கிங் இன்கம்னு 100% சொல்லிட முடியாது. நான் ஒர்க்கிங் இன்கம்லேயும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒர்க்கிங் பிளான்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கிரைட்டீரியா என்னன்னா 2 டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அந்த நான் ஒர்க்கிங் செக்ஷனுக்குள்ளே உங்களால் என்டர் ஆக முடியும். இதுவுமே 2 மேட்ரிக்ல 12 லெவல்ஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இன்னொரு ஹைலைட் இருக்கு. வித்தின் 1 இயர்ல நீங்க கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணா ₹1 கோடி இந்த வி ரிச் குளோபல் ப்ராஜெக்டை பயன்படுத்தி உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுக்கான சோர்ஸ் 100% இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. டுடே நம்ம பார்க்கக்கூடிய இந்த வி ரிச் குளோபல் அப்படிங்கிற ப்ராஜெக்டோடைய பிசினஸ் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சிருக்கும். $10 வரும். ஸோ 2 கேட்டகரி ஆஃப் இன்கம் இருக்கு. அண்ட் 100% வந்து டீசென்ட்ரலைஸ்டு மேட்ரிக் ப்ராஜெக்ட். அண்ட் அது மட்டும் அல்லாமல் உள்ள என்டர் ஆகக்கூடிய டோட்டல் ஃபண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே நடக்குது. டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 30%. ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணினா 30% ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். செகண்ட் பிளேஸ்மெண்ட் அப்கிரேட் இன்கம், இதுதான் வந்து இந்த ஒர்க்கிங் கேட்டகரியில் வரும். பட் நான் ஒர்க்கிங் கேட்டகரியில் இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் அப்கிரேட் இன்கம் 20%, லெவல் இன்கம் 30%, டோட்டலி 100% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. இப்போ இந்த ஒர்க்கிங் பிளான் 2 மேட்ரிக்ல டோட்டலி எத்தனை ஸ்லாட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 12 ஸ்லாட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $10 தான் உள்ள என்டர் ஆகும். அந்த $10 இருந்து $20 போகும். 20 40, 40 80, 80 160, அதுல 320, அது 640. இது போல தான் அடுத்தடுத்த ஸ்லாட்ஸ்க்கு நம்ம மூவ் ஆக முடியும். டைரக்டா பிக் ஸ்லாட்டுக்கு நம்மளால டைரக்டா மூவ் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம மூவ் ஆகி போக முடியும். இப்போ இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 30% கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள வரணும்னா $10 தான் ஜாயின் பண்ணி ஆகணும். அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன் அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு அவர் அப்கிரேட் ஆகிறாருன்னா ஒவ்வொரு டைம் அவர் அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகும் பொழுதும் எனக்கு அந்த ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இதுவும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒன் ஆஃப் த ஹைலைட்டான விஷயம். அப்போ நான் ஒரு 2 பேருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். அந்த 2 பேர் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் $10 உள்ள வராங்க. $10 உள்ள வராங்கன்னா எனக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும்னா $3 வந்து எனக்கு, அதாவது 30% $3 எனக்கு ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். அப்போ 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா $6 கிடைக்கும். 3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு தகுந்தாப்புல டாலர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இது போல ஒரு பர்சன் அடுத்தடுத்த ஸ்லாட்ஸ்க்கு அவர் அப்கிரேட் ஆகும்போது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வரும்போது $3, ஸோ அடுத்த 2 பேர் வரும்போது $6, அடுத்து 24, அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகுறாங்கன்னா $24, அதுக்கு அடுத்த ஸ்லாட் அப்கிரேட் ஆகுறாங்க $320 அப்கிரேட் ஆகுறாங்கன்னா $96, $384, $1536, ஃபைனல் ஸ்லாட்ல அப்கிரேட் ஆகும்போதுலாம் உங்களுக்கு ஒரு $6144 வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா இன்கம்ங்கிறது ஹையர் தானே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 30%, அதுக்கான இன்னொரு கால்குலேஷன் தான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த 2 பர்சனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் ஸ்லாட்டுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 ஸ்லாட்டுமே அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னா $24,570. இதனோட ஐஎன்ஆர் வேல்யூ $22,11,000 வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஐஎன்ஆர் வேல்யூ இருக்கும். இதுவே நீங்கள் 3 ரெஃபரல் கொடுத்து அந்த 3
பேரும் அனைத்து ஸ்லாட்டையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு $36,855 கிடைக்கும். இதனோட ஐஎன்ஆர் வேல்யூ ஒரு 33 லட்சம் நியர்பை இருக்கு. அதுவே 5 ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க, எல்லாருமே வந்து டோட்டல் ஸ்லாட்டையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு $61,425 ஐஎன்ஆர் வேல்யூ 55 லட்சம், அரை கோடி மேல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதே 10 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, 10 நபருமே எல்லா ஸ்லாட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா $1,22,850, 1,10,00,000. இது நீங்க ஒரு வருஷத்துல விஷன் வச்சா கூட கண்டிப்பா இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்கிரேட் இன்கம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்கிரேட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஆஃப்டர் ஜாயினிங் நீங்கள் எந்த ரெஃபரும் கொடுக்கல அப்படின்னா கூட ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ் இருக்காங்களே, அவங்க பிஸ்னஸ் சின்சியராக பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கே 2, 4, 8, 16, 32 இது போல தான் வந்து ஐடிஸ் பிளேஸ் ஆகிட்டு வரும். அப்படி உங்கள் கீழே ஐடிஸ் பிளேஸ் ஆகும் பொழுது இந்த 20% அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே உங்களோட டைரக்ட் ஸ்பான்சராக இருக்கு அப்படின்னா 30% ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும், ப்ளஸ் அப்கிரேட் இன்கமும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த பிளேஸ்மெண்ட் அப்கிரேட் இன்கம் 20% வந்து எப்படி கொடுக்குறாங்கிறதுக்கான கால்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் 2 பேர் இருக்காங்க, $10 அப்படிங்கும்போது $4 உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $20 அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு $16 கிடைக்குது. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் அப்கிரேட் இன்கம்ங்கிறது 20% கிடைக்கும். அங்கே உங்களுக்கு கிளியராக புரியலனாலும் இந்த டேபிளில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீழே வந்து 2 யூசர் இருக்காங்க. இந்த 2 யூசரும் $10 ஸ்லாட்டில் இருக்காங்க. 4% ஒரு பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ங்கிறது 20%னா $2, $10ல் 20%ங்கிறது $2. அப்போ 2 நபர்கிட்ட வந்து $4 கிடைக்கும். இதனோட ஐஎன்ஆர் வேல்யூ எவ்வளோனா ₹360 ஐஎன்ஆர் வேல்யூ. அடுத்தது வந்து 4 யூசர் இருந்து 4 யூசர் $20 ஸ்லாட்டில் இருக்காங்க போது $16 உங்களுக்கு கிடைக்குது. இது போல் 2 மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்லாட்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா $2,23,69,620. இது ஐஎன்ஆர் கிடையாது, டாலரில் கிடைக்குது. ஐஎன்ஆர் வந்து ஒரு 209 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். இந்த ரெஃபரல் அப்கிரேட் இன்கம் 20% அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 யூசர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5